அவிட்டம் என்பது சனியுடைய கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரம். இவர்களுக்கு தொழில் 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 எனவே இவர் தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவருக்கு இருக்கும் தொழிலை விட்டு மற்ற தொழில் செய்வதில் ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு இருக்கும் தொழிலை நேசிப்பார்கள். கூடுதலாக மற்ற தொழிலை நேசிப்பார்கள். ஏனென்றால் அவிட்டம் என்பது கும்பராசியில் இருப்பது, மேலும் மகரத்தில் இருப்பது. இரண்டுமே இரண்டு காலற்ற நட்சத்திரம் என்பதால் இவர் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். மேலும் அவிட்டம் என்பது செவ்வாயை குறிக்கும். எனவே இவர்களுக்கு செவ்வாயுடைய காரகத்துவம் என்னவென்றால் வீட்டில் சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், கோபதாபங்கள், இவர்கள் எக்காரணத்தை கொண்டு கோபத்தை குறைக்க வேண்டும். பல் சார்ந்த பிரச்சனைகள், வீடு நிலம் சார்ந்த பிரச்சனைகள், ஏனென்றால் செவ்வாய் என்பது இதையெல்லாம் குறிக்கும். எக்காரணத்தை கொண்டு இந்த கடன் வாங்கக்கூடாது. ஆனால் இவர்கள் கேட்ட இடத்திலெல்லாம் கடன் கிடைக்கும். இவர்கள் நிறைய கடன் வாங்கி நிறைய கஷ்டப்படுவார்கள். குறிப்பாக இவர்கள் மகர ராசி மேலும் கும்பராசி என்பார் இவர்களுடைய வாழ்க்கையில் ரகசியம் கண்டிப்பாக இருக்கும். அவிட்டம் என்பது தவிட்டை கூட தங்கமாக்கக்கூடிய டேலண்ட் உள்ளவர்கள். எனவே கிரிமினல் சார்ந்த எந்த ஒரு புத்தி என்றாலும் இவர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். குறிப்பாக நிறைய இந்த புலனாய்வு துறையெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இதில் வேலை செய்வார்கள். அவிட்டம் என்பதே உங்களுக்கு அரசு சார்ந்த தொழில். இவர்கள் அரசு துறையில் அல்லது அரசு வருமானம் பெறக்கூடிய நட்சத்திரம் இந்த அவிட்டம். கண்டிப்பாக இவருக்கு காதல் உண்டு, காதலால் முறிவு உண்டு. இவர்கள் எனவே இவர் வாழ்க்கையில் மிக நேர்த்தியாக இருப்பார்கள். எவ்வளவு சம்பாதிச்சாலும் இவர்கள் கையில் தங்காது. பணம் பணம் என கொண்டே இருப்பார்கள். இருக்கும் பணத்தை வைத்து நிம்மதியாக இருக்க வேண்டும். இவர்கள் திருநள்ளாறு சென்று வருவது மிக மிக சிறப்பு. பழனி முருகனை வழிபடுவது மிக மிக நன்று.